நம்ம ஆளோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரிஸ்க்கு கண்ணுக்கு தெரியாது. ரிவார்டு மட்டும் பெருசா கண்ணுக்கு தெரியும். அத மார்க்கெட்ல ரிவர்ஸ் ட்ரேடிங் யாரோட சண்டை போடுறீங்க? எஃப்ஐஎஸ் கூடயா? யாராச்சும் ஒரு எஃப்ஐஎஸ் பேர் சொல்ல நம்ம ஆளுகிட்ட இது தெரியாது. இங்க நெறைய பேருக்கு அது தெரியும். மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷன் ஏறணும்னு எதிர்பார்க்குறான். மார்க்கெட் ஏறுனா புட் ஆப்ஷன் ஏறணும்னு எதிர்பார்க்குறான். எனக்கு மார்க்கெட் ஏறி கால் ஆப்ஷன் ஏறின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் ரெகுலர் செலவுகள் இருந்து நீங்கள் கை வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போவே நீங்கள் ரிஸ்க் கெப்பாசிட்டி தாண்டிட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் ட்ரேட் லாஸ் ஆனதோ உடனே நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறீங்களா? ஒரு லாஸ், அதுக்கு பிறகு ஓவர் ட்ரேடிங், அதுக்கு பிறகு ரிவெஞ்ச் ட்ரேடிங். ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில லாஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, டெய்லி லிமிட் லாஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஓவர் ட்ரேடிங்ல இருந்து எப்படி வெளிவரணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேச போறோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கோவையை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர், எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட் நாகராஜன் பாலசுப்ரமணியம். நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே சார். இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது சார். பட் இந்த லாஸை மென்டலா ஹேண்டில் பண்ண தெரியாததுனால தான் இதுல ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்களா? இதை எப்படி நம்ம பாக்குறது? இல்லை, முதல்ல ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை, எல்லா ட்ரேடிங்லையுமே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேம் தான். எல்லா பிஸ்னஸுமே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேம் தான். ஓகே, நீங்கள் ஈவன் ஒரு பொட்டி கடையில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு ஃபேன்சி கடை வச்சிங்கனாலும் கூட அது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேம் தான். பட் இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேம் ரொம்ப பெருசு. ரிஸ்க்கும் பெருசு, ரிவார்டும் பெருசு. நம்ம ஆளோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரிஸ்க்கு கண்ணுக்கு தெரியாது. ரிவார்டு மட்டும் பெருசாக கண்ணுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அப்படி உள்ளே இறங்கிடுவாங்க. அது உள்ளாங்கினதுக்கப்புறம் ரிஸ்க்கு தன்னுடைய வேலை காட்ட ஆரம்பிக்கும் போது பதட்டம் ஆயிடுறாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரிஸ்க்கு மேலே. நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்மால் யோசிக்கிறது பூராமே ஒரு தொழில் பண்ணுறதுனா இது எவ்வளோ லாபம் வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஃபஸ்ட்டாக தான் கேட்குறான். இது பண்ணுனா எனக்கு எவ்வளோ லாபம் வரும், ஸ்டாக் மார்க் பண்ணுனா எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும். இந்த கேள்வியை நீங்கள் தொடர்ந்து கேட்குற வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகே, இதை பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இதை பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அதே தான். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது இது ஒரு ஜீரோ சம் கேம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஆப்ஷனை கரெக்டாக கையாளணும் அல்லது ஆப்ஷன்ஸை பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈவன் அதுக்கு ஸ்டாப் லாஸும் கூட உதவாது. ஏன்னா நீங்கள் நம்ம மென்டலில் எப்படி யோசிப்போன்னா, நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இந்தியாவில் ஸ்டாப் லாஸ் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்டாப் லாஸ்க்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பான். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பை பண்ணுவான், 20 ரூபாயில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பான். ஆனால் அந்த 20 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆவானா இல்லை. ஏன்னா அந்த 20 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணால் அதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு நம்ம 90% ஆப்ஷன்ஸ் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. லாஸ் பண்ண தான் செய்வான். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கையாளணும் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல அவன் ஹெட்ஜிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல ஆப்ஷனே ஹெட்ஜிங்காக கொண்டு வரப்பட்டது தான். ஏன்னா முதல்ல வெறும் ஸ்டாக் மட்டும்தான் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வெறும் கம்பெனியுடைய ஸ்டாக்குகள் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ட்ரேடருக்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் இது 2 தவிர வேறு ஆப்ஷனே இருக்காது. அவன் ஒன்று ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகணும், இல்லைன்னா டார்கெட்டில் எக்ஸிட் ஆகணும். இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய ரீட்டைல் ட்ரேடர்கள் லாக் ஆயிடுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பெரியவள ஸ்டாக்கை கீழே புஷ் பண்ணும் பொழுது ரீட்டைலர்ஸ் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நெருக்கப்படுவாங்க. ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியாமல் மாட்டிக்குவாங்க. அப்போ இவங்களை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்தது தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறது. இப்போ நம்மால் என்ன பண்ணிட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிக்கன் வாங்கிட்டு சைடில் மைனஸ் வாங்குவோம். இப்போ சிக்கனை தொட்டு மைனஸ் சாப்பிடுவோம். ஒரு கட்டத்தில் மைனஸ் டேஸ்ட் பிடிச்சி போயிடுச்சுன்னா சிக்கன் ஒரு வச்சுட்டு அதே எடுத்து அந்த மாதிரி தான் இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நீங்கள் சிக்கனை விட்டுட்டு மைனஸையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உடல் நலக்கு கேடுதல். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜிங்கோட கையாள வேண்டிய ஒரு விஷயம். அது ஸ்டாப் லாஸ் போட்டு முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்,
ஆப்ஷன்ஸ் வந்து கிரீக் வேல்யூஸால கைட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இங்க நிறைய பேருக்கு அது மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷன் ஏறணும்னு எதிர்பார்க்குறான். மார்க்கெட் ஏறுனா புட் ஆப்ஷன் ஏறணும்னு எதிர்பார்க்குறான். எனக்கு மார்க்கெட் ஏறி கால் ஆப்ஷன் ஏறின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஆப்ரேட்டர் உள்ள வச்சு நம்மள எல்லாம் ஏமாத்துறாங்க. மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏறிடுச்சு, கால் ஆப்ஷன் ஏறல, ரீட்டைலர்ஸை பழி வாங்குறதுக்காக வெளிநாட்டு சதி அப்படிங்கிற ரேஞ்சஸ்ல பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தீட்டா வேல்யூ வேலை செய்யுது, கிரீக் வேலை செய்யுது அப்படிங்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த அடிப்படை புரிதல் வந்து முதல்ல ஒரு ட்ரேடருக்கு வரணும். ஓகே, ஆப்ஷன் இஸ் கைடட் பை கிரீக். ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு அண்டர்லைனிங் அசெட்டு. ஓகே, ஒரு பாலோட விலை, பாலை வந்து நீங்க அண்டர்லைனிங் அசெட்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து ஒரு தயிர். தயிருக்கு டிமாண்டே இல்ல, இருந்தாலும் தயிரோட விலை ஏறுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆப்வியஸ்லி பாலோட விலை ஏற டிமாண்ட் இருக்கு, பால் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அது. இங்க அந்த கம்பேரிட்டிவிட்டியே ஒண்ணும் இல்ல. அப்போ முதல்ல அதெல்லாம் அவன் தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ள ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது, சும்மா அந்த லாட்டரி டிக்கெட் வாங்குற மாரி 5000 வச்சுட்டு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு உட்கார்றது, புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு உட்கார்றது, இதுவும் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன் வாங்குனா அதுக்கு ப்ராப்பரான ஹெட்ஜஸ் இருக்கும். இந்த ஹெட்ஜிங்கே ஒரு பெரிய டாபிக். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஹெட்ஜிங்குள்ள போனீங்கனாலே பெரிய டாபிக். ஓகே, நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா, நீங்க ஒரு கார் வாங்குறீங்க. ஒரு 10,00,000 கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்களா? இந்த கார் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5, 6 வருஷமாச்சும் ஓடணும்னு எதிர்பார்ப்போம். நம்மளால 20 வருஷம் அந்த கார் ஓடணும்னு எதிர்பார்ப்பான். வாங்கி ஒரு 3வது நாள் அது ஆக்சிடென்ட் ஆகி ஒண்ணுத்துக்கும் ஆகாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாஸ் எது ஈடுகட்டும்? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து வாங்குவோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு கார் வாங்கும் பொழுது அந்த அது ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டத்த தவிர்க்கிறதுக்காக கூடவே சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்ல, இதுதான் ஹெட்ஜிங். கார இன்சூரன்ஸால ஹெட்ஜ் பண்றேன். கார இன்சூரன்ஸால ஹெட்ஜ் பண்றோம் நம்ம. ஓகே, இப்ப என்ன ஆகுது? இந்த கார் எனக்கு 20 வருஷம் ஓடிருச்சுன்னா, இந்த இன்சூரன்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்றது பெரிய செலவு இல்ல. ஆனா காருக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா, இந்த சின்ன செலவு தான். இந்த இன்சூரன்ஸ் செலவு ஒட்டுமொத்த லாஸையும் எனக்கு சேவ் பண்ணுது. ஸோ இதுதான் ஹெட்ஜிங்கோட அடிப்படை. இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணணும். ஹெட்ஜிங் அப்படிங்கிறது 2 எதிரெதிர் திசைகள்ல செயல்படக்கூடிய பொருட்களை ஒட்டுக்கா சேர்த்து பை பண்றது. உதாரணத்துக்கு காரு நல்லா ஓடும் பொழுது இன்சூரன்ஸ் வேலை செய்யாது. இன்சூரன்ஸ் வேலை செய்யுதுன்னா காரு ஓடுறேன்னு அர்த்தம். கார் ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல இன்னொரு கார் வாங்கிட்டு நிறுத்துனா அது ஹெட்ஜிங் கிடையாது, அது ஏவரேஜிங். நம்மால் பண்றது பூரா அதுதான். ஒரு கால் ஆப்ஷன் வேகமா இறங்கிட்டே இருக்கும், அது லாஸ் பெருசா ஆயிருமோட்டு என்ன பண்ணுவான், அந்த கால் ஆப்ஷனே வந்து ஏவரேஜ் பண்ணிடுவான். இறங்க இறங்க ஏவரேஜ் பண்ணிட்டே இருக்கும். இது எப்படின்னா, நான் ஆக்சிடென்ட் ஆகி பயந்துட்டு அடுத்தடுத்து கார் வாங்கி நிறுத்திட்டே இருக்கிறேன், அதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது தான் வரி. அது மொத்தம் மார்க்கெட் ஆப்ஷன் கையாளுறது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை சக்சஸ்ஃபுல்லா கையாளுறதுக்கு ஸ்டாப் லாஸை காட்டிலும் அந்த ஃபாரேட்டை ஹெட்ஜ் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ அதுலயே தீவிரமா உள்ள போகும். ஒரு ஒரு பாயிண்ட் ஹெட்ஜ் பண்றது அப்படின்னு சொன்னா, ப்ராபபிலிட்டி. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு நிஃப்டி எடுத்துக்குவோம் மேடம். ஒரு நிஃப்டியில 50 கால் ஆப்ஷன் இருக்கு, 50 புட் ஆப்ஷன் இருக்கு. ஒரு கால் ஆப்ஷனை நான் பை பண்றேன் அப்படின்னு சொன்னா, அது மேல போனா லாபம் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இதை ஹெட்ஜ் பண்றதுக்கு நம்மால என்ன பண்ணுவான்னா, நேரா போய் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி, இதை விட முட்டாள்தனம் எதுவே இல்லை. ஏன்னா இப்போ இது கைடட் பை கிரீக் வேல்யூவா, ரெண்டுக்குமே தீட்டா வேல்யூ இருக்குமா, மார்க்கெட் அங்கேயே நின்னா இது ரெண்டுமே லாஸ் ஆயிரும். ரெண்டுமே லாஸ் ஆயிரும். அப்போ புரிதல் எதுக்காக இதை சொல்றோம்னா, புரிதல் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜ்னா கால் வாங்கிட்டு புட்டையும் வாங்குறது அல்ல ஹெட்ஜ். கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன், கூடயுமே நாகராஜ் ஹெட்ஜ் பண்ண சொன்னார், நான் 2யும் வாங்கி வச்சேன், உருப்படாம போயிருச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ராங்கிள். அது காலையும் புட்டையும் வாங்கி வைக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கிள், அவ்வளோதான். அது சைட்வேஸ் மார்க்கெட்ல ரெண்டுமே பெரிய லாஸஸை கொடுக்கும். ஒரு கால் ஆப்ஷனுக்கு ஹெட்ஜ், இன்னொரு கால் ஆப்ஷனை செல் பண்றது. அதுலயுமே என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னா, நீங்க இந்தி மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னா அது பியர் கால் ஸ்பெட்டா செயல்படும். கீழே இறங்குனா லாபம் தரும், மேலே ஏறும்பொழுது நஷ்டத்தை கட்டுப்படுத்தும். அதே அவுட் ஆஃப் தி மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னா அது புல் கால் ஸ்பெட்டா செயல்படும். மேலே ஏறும்போது லாபம் தரும், கீழே இறங்கும்போது நஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே நீங்க பண்ணலாம். ஒரு நிஃப்டியில ஒரு மாசத்துல 4 எக்ஸ்பி இருக்கு. இந்த மாசத்தோடைய கால் ஆப்ஷனை வாங்கிட்டு அடுத்த மாசத்தோடைய கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னா அது கேலண்டர் ஸ்பெட், அதுக்கு வேற மாதிரி ரிசல்ட் வரும். இதே மந்த் எண்ட்ல கூட ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு கரண்ட் வீக்ல ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னா அது டயகனல் ஸ்பெட். அப்போ ஹெட்ஜிங்கோட ஆப்ஷன்ஸ் நினைச்சு பாருங்களேன். ஒரு ஒரு எக்ஸ்பிரியில ஒரு காலுக்கு எகெயின்ஸ்டா ஹெட்ஜ் பண்றதுக்கு இன்னும் 49 கால் இருக்கும். அது போக ஒவ்வொரு வாரத்திலையும் 50 கால் ஹெட்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கும். இது போக புட் ஆப்ஷன் பையிங் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுடைய
ப்ராப்பரா நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஹெட்ஜிங்ஸ ப்ராப்பரா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, லாஸஸ அவாய்ட் பண்ணிறலாம். அத விட்டு போட்டு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு, நைட் எல்லாம் உட்கார்ந்து சாமி கும்பிட்டா காலையில மார்க்கெட் ஏறுமான்னா, அப்படியெல்லாம் அ நடந்துராது. ஓகே. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைமே ட்ரம்ப் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனா தான் தெரியும். ஓகே. அந்த மாரியான ஒரு காலகட்டத்தில நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க பிளைண்ட் ட்ரேட் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சீங்கன்னா, ஓவர் நைட்லயே ஸ்டாப் லாஸ ஜம்ப் பண்ணிடுறது. ஸோ ஹெட்ஜஸ் ஓடய மூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீட்டா போய்க்கலாம். ஓகே சார். கண்டிப்பா. இப்ப நான் வந்து சிம்பிளா ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். லாஸ வந்து எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க ரொம்பவே டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க. ஸ்டாப் லாஸ் எங்க பண்ணணும், ஹெட்ஜிங் வரைக்கும் போய் எல்லாமே எலாபரேட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ப ஆளுங்க நீங்க சொன்ன மாரி ஸ்டாப் லாஸ்க்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிற ஆள் தான். ஸோ வந்து அந்த ஸ்டாப் லாஸ வந்து எப்படி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றது? அத பத்தி சொல்லுங்க. இல்ல. முதல்ல ஆப்ஷன்ஸ்ல லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க ஆப்ஷன்ஸ் பண்ணாம கம்முனு வீட்ல தான் உட்காரணும். ஆப்ஷன்ஸ்ல லாஸஸ் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அது எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். அப்படி யோசிச்சீங்கன்னா, இது ஒரு பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கு. ஆப்ஷன் மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்கு. அப்படி யோசிச்சீங்கன்னா, நீங்க எந்த வேலையும் பண்ண முடியாது. நீங்க வீட்ட விட்டே வெளிய போ முடியாது. ரோட்ல நடந்து போனாலும் கூட ரிஸ்க் தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டங்கள்ல ஸ்டாப் லாஸ் வச்சு ஆப்ஷன்ஸ கையாள முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா, ஸ்டாப் லாஸ வச்சு கையாள்றது அப்படிங்கிறது வந்து சைக்காலஜிக்கலா அவனுக்கு அந்த அளவுக்கு ரெடி ஆகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க ஒரு பேசிக்கான ஒரு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒட்டுமொத்த ட்ரேடர்ஸுமே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய, இல்ல தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ட்ரேடர்ஸுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, தாத்தாலாம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு, இவரு அந்த புரிதல் அறிவு அதோட வர்றாங்க அப்படின்லாம் கிடையவே இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரேடர்ஸ் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரேடர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல தப்பு, தவறுகள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஓகே. அதில அவாய்டெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதுக்குன்னு ரிஸ்க்குன்னு விட்டோம்னாலும் தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ற ரிஸ்க்குன்னு நம்ம கொள்ளு தாத்தா நினைச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. ஏதோ ஒரு கட்டத்தில பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில இடத்த வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுங்கிறது நம்ம அடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஒரு தளத்தில தான் இருக்கிறோம் நம்ம. அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல ஸ்டாப் லாஸ பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு வெறும் ஸ்டாக் மட்டும் மார்க்கெட்ல ஓடிட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஓகே. ஆனா எப்போ டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் உள்ள வந்துச்சோ, எப்போ டைம் டிகே, வீகா அதே மாரி ஒரு டெல்டா இந்த மாரியான விஷயங்கள்லாம் மார்க்கெட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ, அப்பவே வந்து இந்த ஸ்டாப் லாஸ தாண்டி மார்க்கெட்ட கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உள்வாங்குறோம். அதுக்குள்ள அந்த அந்த சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம். அப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர தாண்டி டேட்டா சயன்ஸ் இங்க உள்ள கொண்டு வரணும். ஆனா இன்னுமே ட்ரேடர்ஸ் எல்லாமே தன்னுடைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய ட்ரேடர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரிஸ்க் கெப்பாசிட்டில ஒர்க் பண்றது இல்ல. ரிஸ்க் டாலரன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு மாசம் ரூ. 1,00,000 வருமானம்னு வச்சுக்கோங்களேன். மாசம் ரூ. 1,00,000 வருமானம். என்னுடைய குடும்ப செலவுகள் எல்லாம் பாதிக்காம நான் ஒரு ட்ரேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்குவோம். என்னுடைய கெப்பாசிட்டி லாஸ் தாங்கக்கூடிய என்னுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி வந்து 10,000 தான். ரூ. 10,000 ஒரு ரிஸ்க்க என்னால தாங்க முடியும். இது ரிஸ்க் கெப்பாசிட்டி. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து ரிஸ்க் கெப்பாசிட்டில செயல்படுறதில்ல. ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இவனால எவ்வளவு லாஸ ஏத்துக்க முடியுமோ, அந்த லாஸ்ல மார்க்கெட்ட கையாள்றது. ஓகே. இவனோட ரிஸ்க் கெப்பாசிட்டி ரூ. 10,000 இருந்தாலுமே, இவனோட ரிஸ்க் டாலரன்ஸ் எங்க இருக்கும்னா, 1,00,000 2,00,000 இருக்கும். 1,00,000 அவன் ரூ. 10,000 லாஸ் எல்லாம் லாஸாவே மதிக்க மாட்டான். ரூ. 1,00,000 எர்ன் பண்றக்கூடிய ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து ரூ. 10,00,000 வரைக்கும் புஷ் பண்ணி பார்க்கலாம். அவன் அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணும்பொழுது தான், அப்பதான் அவனுக்கு பதட்டம் ஏற்படுது. அப்ப என்ன ஆயிருக்கும்னா, இவனோட ரிஸ்க் கெப்பாசிட்டி அவன் ஓவராலா பிரேக் பண்ணியிருப்பான். இவனால மறுபடியும் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும். அப்ப என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவன் வந்து எமோஷனலா செயல்பட ஆரம்பிச்சுருவான். ரிவெஞ்ச் ட்ரேட்ல ஆரம்பிச்சு, ஊர்ல கடன் வாங்குறதுல ஆரம்பிச்சு, எல்லா பஞ்சாயத்தையும் உள்ள கொண்டு வருவான். அதுலயும் ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னா, கடைசியில மார்க்கெட்ட மண்ண தூவி வாய் சாவு மூட்டு போட்டு, இது கேம்பிளிங். உள்ள 40 பேர் உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. மொத்தம் 7 இல்லுமினாட்டி இருக்காய்ங்க. அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரிய போட்டுட்டு முடிச்சு விட்டுருவான். ஸோ என்னை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் வர்றதுக்கு முன்னாடி, சைக்காலஜிக்கலா நம்ம மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றது, ஸ்டாப் லாஸ கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ, அப்போ நம்ம சயின்ஸின் அடிப்படையில தான் நம்ம போய் ஆகணும். ஸோ, அதனால தான் நம்ம ஹெட்ஜிங்க்கு இவ்வளோ தூரம் நான் முக்கியம் குடுத்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்னா, அ மண்டையில இருக்கு. நான் ஆர்டர் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த ஆர்டர் என் கையில தான் இருக்கும். ஓகே. இவன் என்ன பண்ணுவான்னா, அது வரும்பொழுது ஸ்டாப் லாஸ் கிட்ட வரும்பொழுது, இன்னும் ரூ. 2 வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரூ. 2 வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு அந்த ஸ்டாப் லாஸ மாத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இப்ப அல்கோ ட்ரேட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாய்ங்க.
அந்த அல்கோ ட்ரேடர் தான் உருப்படியா பண்ண விடுறாங்களோ அதுவும் கிடையாது. இவன் என்ன பண்றான், அது அல்கோ ட்ரேடர் அதையும் ஓப்பன் பண்ணுவான். அது ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். டபால் போய் ஆஃப் பண்ணி விட்டு வந்துருவான். இவங்கிட்ட கையில கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் ஸ்விட்ச் அது அல்கோ ட்ரேடோ, மேனுவல் ட்ரேடோ வாட்டெவர் இட் இஸ். இவங்க கையில கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்கிற வரைக்கும் அது ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா தான் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு டெக்னிக்கல் ஃபேக்டரா இருக்காது. ஸோ ஸ்டாப் லாஸ்ல இருந்து ஹெட்ஜிங்கை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாரி எல்லா ட்ரேடர்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரேடர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த டைம்ல இந்த ரிஸ்க் டாலரன்ஸ், இல்ல ரிஸ்க் கெப்பாசிட்டி இது 2யுமே வந்து அவங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி, எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா அவங்களால வர முடியும்? அத பத்தி இல்ல சொல்லுங்க. முதல்ல ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா ட்ரேடிங்குள்ள வராருன்னு வச்சுக்குவோமே. ஓகே. ஆ இந்த ட்ரேடிங் பண்றதுல ஒரு லாஸ் பண்றாரு. இந்த லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு என்னுடைய ரெகுலர் ரொட்டீன பாதிக்கலைன்னா, நான் என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1,00,000 ஏர்ன் பண்றேன். வீடு வாங்கி வச்சிருப்பேன், கார் வாங்கி வச்சிருப்பேன். அதில ஒரு இஎம்ஐக்கு ஒரு 45,000 50,000 கழிஞ்சிருது. அப்புறம் எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிறதுலே எது பெரிய ஸ்கூல்ன்னு கேட்டு தான் சேர்த்து வச்சிருப்பேன். அவன் ஒரு வருஷத்துக்கு ரூ. 5, 6 லட்ச ஃபீஸ் போடுவான். அதுக்கு மாசம் மாசம் எடுத்து வைக்கணும். ஓகே. அந்த வகையில ஒரு ரூ. 20,000 அ கழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கார அம்மா லீவு கேட்கும். ஹோட்டல் கூட்டிட்டு போகணும். அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவ பசங்கள சினிமாக்கு கூட்டிட்டு போகணும். இந்த இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு என்டர்டெயின்மென்ட் சார்ஜஸ் வைப்போம். இதெல்லாம் என்னோட ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணுனது போக, நான் ஒரு ரூ. 10,000 எனக்கு ஃப்ரீ கேஷா இருக்கு. இத தான் நான் ட்ரேடிங் பயன்படுத்துறேன். இல்ல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வாட்டெவர் இட் இஸ். அப்ப இந்த ரூ. 10,000 தான் என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டி. இப்போ என்ன ஆகும்னா, என்னோட ரிஸ்க் டாலரன்ஸ்ல நான் செயல்பட்டா என்ன ஆகும்னா, இந்த 10,000 தாண்டி ரிஸ்க் எடுக்கிறேன்னா, இப்ப என்ன ஆகும், அடுத்த மாசம் என்னோட ரிஸ்க் டாலரன்ஸ் ரூ. 1,00,000 இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என் மனசு சொல்லும். ஆனா நான் அத எப்படி சமாளிப்பேன்னா, இந்த செலவுகள்ல கை வைப்பேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் கூட்டிட்டு போறத கட் பண்ணுவீங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள சண்டை தான் மிச்சமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த படத்துக்கு கூட்டிட்டு போறது. "அப்பாவே சிரமத்துல இருக்கிறேன்டா. இதுல படத்துக்கு வேறயா?" அப்படின்னு படத்த அ அ கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படியே கட் பண்ணி தான் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ நீங்க செயல்படுத்த முடியும். ஓகே. ம். இப்ப என்ன ஆகுதுன்னா, எந்த கட்டத்துல நீங்க உங்களோட ரெகுலர் செலவ குறைச்சுக்கிறீங்களோ, அப்போ உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டிய நீங்க தாண்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் முக்கியமான ஒரு பார்டர் லைன். ஓகே. நீங்க ட்ரேடிங்குள்ள வர்றீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஒரு பார்ட். பட் நீங்க ட்ரேடிங்குள்ள வர்றீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் க்குள்ள வர்றீங்க அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு தூரம் உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, உங்களோட ரெகுலர் செலவுலருந்து நீங்க கை வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான லாஸ டேலி பண்றதுக்கு ரெகுலர் செலவுகள்ல நீங்க கை வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அப்பவே நீங்க ரிஸ்க் கெப்பாசிட்டி தாண்டிட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுக்கு மேல நீங்க புஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான். வீட்லயும் அடி விழுகும், எல்லா பக்கமும் அடி விழுகும். ஸோ அதைய நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம மனசு சொல்லும். இங்க பிரச்சனையே அதுதான். நம்ம மனசு சொல்லும். நம்மலாம் யாரு நாளைக்கு ரூ. 1,00,000 ஆனாலும் இன்னும் 2, 3 மாசத்துல ஆனா அதுவரைக்கும் நீங்க நெறைய பேர்த்த டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த லைன டிராப் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஒரு வீட்ல இன்னைக்கு சமைக்க முடியலன்னு சொல்லும்போது, ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குறதுக்கு நீங்க தயங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க ரிஸ்க் கெப்பாசிட்டி தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே சார். கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப கிளியரா, டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க சிம்பிளா. இப்ப என்னன்னா, அடுத்ததா நீங்க சொன்ன மாரி வந்து ஒரு லாஸ் வருது அப்டின்னா, அகைன் அகைன் லாஸ் வருது அப்டின்னா, அத ஈடு பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து ட்ரேடர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் சார்? அத பத்தி சொல்லுங்க. இல்ல ரிவெஞ்ச் ட்ரேடிங்ன்னா என்னது? ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்டின்னா, நீங்க யார ரிவெஞ்ச் எடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மார்க்கெட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்டின்றதுக்காக. யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? முதல்ல நீங்க எவனோ ஒருத்தன் நம்மள அடிச்சுட்டான், அவன் கூட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீங்க திருப்பி அடிக்கிறீங்கன்னா, என்ன அடிக்காம விட்டீங்கனாலும் ஒரு அடியோட புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சண்டை போட்டு உருட்டு பெரண்டு, அதுலயும் கடைசில என்ன சொல்லுவான்னா, "டேய் என்னடா உடம்புல அடி வாங்கி அவன நான் 10 அடி அடிச்சிட்டேன்ல" அப்படிம்பான். ரிவெஞ்ச்ங்கிற விஷயமே பெரிய அளவுல வாழ்க்கையில உதவாது. அதுல பிரயோஜனமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கேயாச்சும் நம்மள அடிச்சவன ரிவெஞ்ச் எடுக்கிறோம். இல்ல நம்ம பாதிச்சத ரிவெஞ்ச் எடுக்கிறோம். மார்க்கெட்ல ரிவெஞ்ச் ட்ரேடிங் யாரோட சண்டை போடுறீங்க? எஃப்ஐஎஸ் கூடயா? யாராச்சும் ஒரு எஃப்ஐஎஸ் பேர சொல்லுங்க நம்ம ஆளுகிட்ட. இது தெரியாது. இதுல டிஐஎஸ் கூட சண்டை போடுறீங்களா? டிஐஎஸ்ஸே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பூராமே நம்ம கட்டுற எஸ்ஐபி வச்சு பணத்த வச்சு நம்ம பணத்த மட்டும் சண்டை போடுறீங்க. ஸோ அதுல ஒரு லாஜிக்கே இல்ல. நீங்க எண்ட் ஆஃப் தி டே நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக, உங்கள நீங்களே நிரூபிச்சுக்கணுங்கிறதுக்காக, நான் பணத்த விட்டுட்டேன் இந்த இதுல. பட் நான் யாருன்னு தெரியுமா? நான் விட்ட பணத்த இதுலயே புடிச்சு காமிக்கிறேன் பாரு. ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, "விழுந்த இடத்துலயே எந்திரிச்சு காமி" அப்படின்ட்டு. அதனால நான் ரிவெஞ்ச் ஸ்டடிக்குள்ள போறீங்களா, இதுல வந்து ஒரு லாஜிக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இது பிரச்சனைய மத்தியால வெல்லலாம். கோவத்தால என்னைக்குமே வெல்ல முடியாது. நீங்க தொடர்ந்து லாஸஸ்
பண்றீங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப அதையே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமோ இல்ல லாஜிக்கோ கிடையாது. நிறைய லாஸஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க ஏதோ யாரோ உங்ககிட்ட இருந்து பணத்த புடுங்கிட்ட மாரியும், அவன் ஏதோ 10 பேர் வச்சு வீட்ல பீரோவ உடைச்சு பணத்த தூக்கிட்டு போட்ட மாரியும், நீங்க அவன ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு மறுபடியும் பீரோக்குள்ள பணத்த வச்சு பூட்டிட்டு இருக்கிற மாரியும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல எந்த விதமான ஒரு அளவும் இல்ல. நான் பணத்த மார்க்கெட்ல தொலைச்சுட்டேன்னா, தப்பு என்னுடைய பக்கத்துல இருக்கு. என்னுடைய பக்கத்துல இருக்கு. என்னுடைய பக்கத்துல தப்பு இருக்கும் பொழுது, என்னுடைய ரிவெஞ்ச் எதுவா இருக்கணும்னா, அதை படிக்கிறத நோக்கி இருக்கணும். அதை தெளிவுபடுத்துறத நோக்கி இருக்கணும். ரூ. 10,000 போட்டு ரூ. 10,000 லாஸ் ஆயிருச்சுங்கிறதுக்காக, அந்த அடுத்து ஒரு 1,00,000 போட்டு அந்த 10,000 பிடிக்கிறேன்னு மறுபடியும் அந்த 1,00,000 லாஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து அது 10,00,000 மாறும், 10,00,000 மாறும். அப்புறம் திருவோடு மட்டும் தான் இங்க மிச்சமா இருக்கும். வேற எதுவுமே மிச்சமா இருக்காது. ஒரு ஒரு ரிவெஞ்ச நீங்க காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அத ட்ரேடிங்ல காமிக்காதீங்க. எஜுகேஷன்ல அ காமிங்க. ரியாலிட்டி ட்ரேட் பண்ற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வி ஆர் நாட் கண்ட்ரோலிங் தி மார்க்கெட். மார்க்கெட் ஒரு காற்றாறு. அதிகபட்சம் நீங்க ஆத்தோட டைரக்ஷன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுல நம்ம காணாம போயிருவோம். அதிகபட்சம் நீச்சல கத்துக்கிட்டு, ஆத்தோரமா உட்கார்ந்து ஒரு 4 மீன புடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு, அந்த ஆத்த என்ஜாய் பண்ணலாம். அத விட்டுட்டு நான் தான் மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றேங்கிற மாரி 9:15க்கே போய் பொசிஷன் எடுக்க இப்ப அதுவும் கூட இல்ல. இப்பல்லாம் முந்தின நாளே ஏவும் ஆர்டர் போட்டு வச்சுர்றான். என்ன எல்லாருமே வந்து ட்ரம்போட பக்கத்து வீட்ல இருக்கிறோம். இல்ல ட்ரம்புக்கு சித்தப்பா பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சிருது. கரெக்ட்டா நைட் 11 மணிக்கு நீங்க ரீசென்ட் இஷ்யூ போன வாரம் நடந்தது. மார்க்கெட் வெள்ளிக்கிழமை முடியுது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வருது. இந்த டாரிஃப் எல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு. உடனே போய் ஏஎம்ஓ ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. மார்க்கெட் 400 பாயிண்ட் கேப் அப் ஆகும்னு உடனே போய் ஏஎம் ஆர்டர் அப்படியே போட்டு வைக்க வேண்டியது. அப்புறம் அடுத்த நாள் ட்ரம்ப் 10% டேரிஃப். அதுல போட்டதுல ஒரு பாதி கம்மி பண்ணிட வேண்டியது. அடுத்த நாள் 15% டேரிஃப். சரி போட்டாலும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கம்மி பண்ணிட்டு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எங்கேயும் போல அங்கேயே தான் இருந்துச்சு. அப்போ மார்க்கெட்டை நீங்க கண்ட்ரோல் பண்றது இல்ல. ஓகே, நீங்க கண்ட்ரோல் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க வேடிக்கை பார்க்கலாம். நீ அத என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஒரு மார்க்கெட்ல நீங்க பணம் பண்ணணும்னா, நீங்க மார்க்கெட்டோடைய டைரக்ஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரியான ஹெட்ஜிங், பொசிஷன்ஸ் பண்ணி, அதுல ப்ராஃபிட் பண்ணணும்னு நெனைக்கலாம். ஆனா மார்க்கெட் இப்படித்தான் போகும், இப்படித்தான் வரும் அப்படின்னு ஏதோ ஆடணும் சொன்ன மாரி செயல்பட்டீங்கன்னா, மார்க்கெட்ல ச ஜெயிக்கிறது சிரமம். ஓகே சார். இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது, ஒரு ட்ரேடர் வந்து ரிவெர்ஸ் ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகுது. அப்போ ஒரு ட்ரேடர் வந்து சக்சஸ் ஆகணும்னா என்னதான் சார் பண்ணணும்? இல்ல நான் இந்த 2 விஷயத்த தெளிவு பண்றேன். ரிவென்ஜ் ட்ரேடு பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. ரிவென்ஜ் எங்க காட்டணும்ங்கிறது தான் இங்க கேள்வி. ஒரு லாஸ் ஆகுதுன்னா, அடுத்து அந்த லாஸ ரெக்கவர் பண்றேன்னு உடனே அத விட ஒரு பெரிய பொசிஷன் எடுக்கிறது, மார்க்கெட்ட தொரத்துறது, அ அ அத வந்து ரிவென்ஜ் ட்ரேடுன்னு நம்ம பேசுறோம்ல. அதுதான் இங்க தப்பு. ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க உடனே தப்பு உங்க மேல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய பாதை எஜுகேஷன் நோக்கி நகர்த்தணும் இங்க. ஸோ ரிவென்ஜ் ட்ரேட பொறுத்தவரைக்கும், ரிவென்ஜ் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அது எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, நீங்க எதுக்கு ரிவென்ஜ் எடுக்கிறீங்க? மார்க்கெட்ட ஜெயிக்கணும்ன்றதுக்காக தானே ரிவென்ஜ் எடுக்கிறீங்க. அந்த வழிமுறை தான் இப்ப தப்புங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட். அப்போ அறிவ நோக்கிய பாதை இருக்குல்ல, அந்த அறிவ நோக்கி செலுத்தக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் அதுக்கான பதில். மார்க்கெட்ட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, மார்க்கெட் வந்து எல்லாத்துக்குமே லாஸ் தந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க 2 பாயிண்ட்ட நீங்க யோசிக்கணும். அ இதுல பிஹேவியரல் ஃபைனான்ஸ்ல சர்வேசிவ் பயாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத்தாரிட்டி பயாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த 2 கான்செப்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சர்வேசிவ் பயாஸ்ன்னா என்னன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்பிள்ஸ பார்த்துட்டு, அவங்களுடைய வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு, மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடியது தான் இந்த சர்வேசிவ் பயாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். செபி டேட்டா என்ன சொல்லுது? 90 பேர் ஃபெயில் ஆகுறான் அப்படிங்குது. 10% தான் ப்ராஃபிட் பண்றான் அப்படிங்குது. நம்மால் யார பார்ப்பான்னா, அந்த 10% மட்டும் பார்ப்பான். இதான் சர்வேசிவ் பயாஸ். நீங்க இது வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, இது நம்மளுக்கு பூர்வமாவே நம்ம தொன்று தொட்டே அந்த பழக்கத்துல தான் இருக்கோம். சக்சஸ் ஆகுறவன மட்டும் பார்த்துட்டு உள்ள வர்றது. ஒரு டெண்டுல்கர மட்டும் பார்த்துட்டு கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போறது. கேட்டா என்னன்னா, இப்படித்தான் டெண்டுல்கரும் கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் சக்சஸ் ஆகல. தோத்தவன் 150 பேர் இருக்கு. 100 பேர் இருக்காங்க. 100 கோடி மக்கள் தொகையில ஒரு டெண்டுல்கர், ஒரு தோனி, ஒரு கோலி தான் இங்க வர முடிஞ்சது. இந்த சர்வேயர் பயாஸஸ்ல மார்க்கெட்ட கையாள்றத நிறுத்துங்க. அதாவது மார்க்கெட்ல வந்து இந்த ஜெயிச்சவங்கள பார்த்துட்டு உள்ள வர்றீங்கல்ல, அத மட்டும் பார்த்துட்டு வராதீங்க. இந்த ஃபெயிலியர் ஆனவங்களையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. அது ஒரு பாயிண்ட். 2வது இந்த அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்னு என்னன்னா, இந்த படத்துல ஒரு டயலாக் வரும்ல, இந்த வெள்ளையா இருக்கிறவன்லாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அந்த மாரி இப்ப என்ன ஆயிருதுன்னா, சோசியல் மீடியாவுல மார்க்கெட்ல இவ்வளோ சம்பாரிக்கலாம், அவ்வளோ சம்பாரிக்கலாம். ஓவர் நைட்ல ஒப்பம் ஆகாது.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஆயிடுச்சு. இத பார்த்துட்டுலாம் மார்க்கெட்டுக்குள்ள வராதீங்க தயவு செஞ்சு. ஆனா என்னன்னா, அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் பேசுற விதம் வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில என்ன ஆயிரும்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுருவான். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் சப்ஜெக்ட் புடிச்சு, படிச்சு மார்க்கெட்டுக்குள்ள வந்தவன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் வெறுமனே 0.1% தான். 0.1% தான். இப்போ ஒரு ஜர்னலிசம் இருக்கு. சரியா? ஜர்னலிசத்துக்குள்ள யாரு போவான்னு கேட்டீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் புடிச்சு, படிச்சு, தெரிஞ்சு அதாவது அது மேல ஆர்வம் இருக்கிறவன் போய் அந்த தியரி புடிச்சு அந்த சப்ஜெக்ட்ட படிச்சு உள்ள போவான். அவன் சக்சஸ். நம்ம ஜர்னலிசம்ல எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா? அப்படின்னா, இவ்ளோ ஃபெயிலியர் ரேட் இருக்கானுங்க. 90% ஃபெயிலியர் ரேட் இருக்காது. ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி ஒரு சப்ஜெக்ட்குள்ள புடிச்சு படிச்சு போகக்கூடியதுல ஃபெயிலியர் ரேட்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப கம்மி தான். ஆனா மார்க்கெட்ல அப்படி நடக்கிறது இல்ல. மார்க்கெட்ல யாருமே வந்து பொருளாதாரத்துல எனக்கு ஒரு பயங்கர ஆர்வங்க. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸையும், மைக்ரோ எக்கனாமிக்ஸையும் கலந்து குடிச்சு அதில ஆராய்ச்சி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் இங்க யாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ இன்ஃப்ளூயன்சஸ் அத பண்ணேன், ப்ராஃபிட் வந்துச்சு. ஒரு 4 ஸ்கிரீன்ஷாட்டு, அப்புறம் 2 காரு, அதில ட்ரோன் கேமரா ஷூட்டு இதெல்லாம் பார்த்து போட்டு, சரி ஓகே நம்மளும் பண்ணா இதே மாரி சம்பாரிச்சு செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கிற மாரி வர்றாங்க. அங்க தான் பிரச்சனையுடைய ஆரம்பமே ஆரம்பிக்குது. ஸோ, அத ஓரளவுக்கு அ இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே. பணம் எல்லா தொழில்லயும் பண்ண நீங்க என்னமோ பணம் பண்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் அ பாசிபிள். இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்லலாம் கார்மெண்ட்ஸ்லயே 100%க்கு மேல ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இவங்க 10%க்கு தான் போராடிட்டு இருக்காங்க. நீங்க இந்த திருப்பூர்ல ஒரு பனியன இப்படி பிரிண்ட் பண்ணி அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, அது எத்தன பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் தெரியும். ஸோ இங்க ப்ராஃபிட் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். மத்த பிசினஸ்லாம் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இல்ல அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டு பாயிண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட் ஈஸி டூ ஸ்டார்ட். ஓகே. ஈஸி டூ டூ இல்ல. ம். ஈஸி டூ ஸ்டார்ட். இங்க நம்ம ஊர்ல ஒரு பொட்டி கடை வைக்கணும்னாலும் கூட 1 மாசம் அலையணும். பொட்டி கடை வைக்கணும்னாலும் கூட 1 மாசம் அலையணும். அதுவும் பொட்டி கடை ஒயின் ஷாப் பக்கத்துல இருந்தா பீடி சிகரெட் விக்கணும். அதே பொட்டி கடை ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்தா சாக்லேட் விக்கணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னா ஈஸி டூ ஸ்டார்ட். நான் இன்னைக்கு இந்த தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, நாளைக்கு என்னால தொடங்கிற முடியும். நாளைக்கு என்னால தொடங்க முடியும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, அவன சீக்கிரமா மார்க்கெட்குள்ள எடுத்துட்டு வந்துருது. சீக்கிரமா அவன லாஸ் பண்ண வச்சுருது. சீக்கிரமா அவன வெளிய அனுப்பிச்சு, ஓரமா போய் உட்கார வச்சுருது. அப்புறம் மறுபடியும் அவன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்பிளிங்ன்னு ஒரு ட்வீட்ட போட்டு சரித்திரத்த முடிச்சிடுறான். அப்போ ஒரு நீங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுல நான் சொன்ன மாரி எல்லாருமே வந்து மார்க்கெட்ட ரசிச்சோ, இல்ல அது விருப்பப்பட்டோ, இல்ல அது மேல ஒரு காதல் வந்துலாம் வந்தது கிடையாது. ஏதோ இதுல பணம் வருது, பணம் வருது, பணம் வருதுன்னு ஒரு 40 இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதுனால, நம்மளும் போய் அத சம்பாரிச்சுடலாம்னு உள்ள வர்றான். அப்போ உள்ள வந்து நீங்க அடிவாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துலயே நீங்க படிக்க ஆரம்பிச்சிரணும். படிக்க ஆரம்பிச்சிடணும். இது 2டே சாய்ஸ் தான். ஓகே. ஒண்ணு கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. நம்ம ஒய்ஃப லவ் பண்ண ஆரம்பிச்சிரணும். வாழ்க்கை அப்பதான் சீரா இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒய்ஃபையும் லவ் பண்ண முடியாதுன்னா, வாழ்க்கை அதுக்கப்புறம் நகரமாவே தான் போயிட்டுருக்கும். அதே மாரி தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க. லாஸ் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் படிக்க ஆரம்பிச்சிரணும். நான் படிக்கவும் மாட்டேன். சும்மா சும்மா நானு ரிவென்ஜ் எடுத்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. எப்படி? இட்ஸ் லைஃப் வேஸ்ட் இல்ல. ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாரி, இப்போ நெறைய பேர் இந்த ட்ரேடிங்குள்ள, ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வர்றதே வந்து அமௌண்ட் அதிகமா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து இந்த சோஷியல் மீடியால எப்படின்னா, ஒரு ஃபேண்டஸி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வந்தாலே, ஒரு கம்மியான அமௌண்ட் இருந்தாலே வந்து நெறைய லாபம் பார்க்க முடியும். அப்படின்னு ஒரு ஃபேண்டஸி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ரூ. 2000 இருந்தா கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க சொன்னீங்க, இட் இஸ் ஈஸி டூ ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாரி நம்மளால உண்மையாவே லாபம் வந்து அதிகமா பார்க்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 2000 இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 லாபம் எடுத்துறணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது பாசிபிளா? எவ்வளோ தான் கிடைக்கும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது? இல்ல இது என்னன்னா, முதல்ல வந்து எவ்வளோதான் கிடைக்குன்னு ஒரு விஷயம் வைக்கிறீங்க. இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட திறமைய பொறுத்தது. 2 விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 மார்க்கெட்ட கையாள்றதுக்கு 2 தேவைப்படுது அடிப்படையில. 1 நாலேட்ஜ், இன்னொன்னு இன்டெலிஜென்ஸ். ஆ நான் நெறைய இடங்கள்ல நம்ம பேசியிருக்கோம். அறிவாளியும், புத்திசாலியும் ஒண்ணும் இல்ல. ம். ஓகே. இது 2 வெவ்வேறு கான்செப்ட் அது. ஒருத்தர் நான் ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், படிக்கிறேன்னு வச்சு ஒரு ஒரு 10 மாசம் உட்கார்ந்து ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி எல்லாமே தெரியும். இப்ப அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல அறிவாளி. இது எப்படின்னா, 10வது பையன் 10வது புக்க மனப்பாடம் பண்ணி, ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிற மாரி. எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டாலும் அத எழுதி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிருவான். பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு 10வது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குன எத்தன பசங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்.
சரி. அப்போ ஜெயிக்கிறதுக்கு எது அடுத்தது தேவைன்னா, இன்டெலிஜென்ஸ். நான் கத்துக்கிட்ட விஷயத்த என்னால எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியுது? அல்லது எவ்வளோ தூரம் அதைய செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியுது? அப்படிங்கிறது தான் இந்த இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இந்த இன்டெலிஜென்ஸ் ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்படி இருக்கிற பட்சத்துல, எப்படி நீங்க பொதுவா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளோ லாபம் சம்பாரிக்க முடியுங்கிற ஒரு ஜெனரல் ஆன்ஸர நீங்க கொண்டு வருவீங்க? நான் சொல்றது புரியுதுல்லையா? புரியுது. அ இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட இன்டெலிஜென்ஸ பொறுத்தது. ஓகே. அ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொதுவா ஒரு மார்க்கெட்ட கையாள்றது அப்படிங்கிறது, ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, நாலேட்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் மாரி வச்சுக்கோங்களேன். படிச்ச விஷயம் 4, 5 விஷயமா தான் இருக்கும். ஆனா, அதை கரெக்ட்டான நேரத்துல அவருக்கு பயன்படுத்த தெரியுதுன்னா, இவருடைய ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமா இருக்கும். இன்னொருத்தர் நெறைய கேதர் பண்ணி வச்சிருப்பாரு. ஆ ட்ரம்ப்பு நேத்து நைட் என்ன சாப்பிட்டாருங்கிறதுல ஆரம்பிச்சு, ஈரான்ல என்ன பிரச்சனை ஓடுது அப்படிங்கிற மேக்ரோ எக்கனாமிக் டீட்டெயில்ஸ்ல இருந்து, கிரீக்ஸ்ல ஆரம்பிச்சு, இண்டிகேட்டர், ஆசிலேட்டர் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். பட் அவரோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவர் நாலெட்ஜபிள் பெர்சன் தான். அது இல்லைன்னு சொல்லல. பட் அ அ அவர் இன்டெலிஜென்ட்டா கரெக்ட்டான நேரத்துல அவரோட நாலேட்ஜ்ல பயன்படுத்த முடியுதா அப்படிங்கிறதுக்குள்ள அது சிரமப்படும் பொழுது, அவர் எவ்வளோ மார்க்கெட்ட படிச்சு வச்சிருந்தாலும், அவரால அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்போ ஜென்ரலா உங்களுடைய கேள்விய பொறுத்தவரைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது, அவனோட இன்டெலிஜென்ஸ பொறுத்தது. துணிக்கடை வச்சவன்லாம் சரவணா நாச்சி ஆயிட முடியுமா? அப்படிங்கிற கேள்வி மாரி தான் இருக்கும். துணிக்கடை வச்சா நான் இவ்வளோ சம்பாரிச்சிட முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். சரி, இப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து ஒரு பிசினஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப குஜராத் அந்த மாரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து நமக்கு முன்னாடியே ஆக்சுவலி ட்ரேடிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரேடர்ஸ் தான் நெறைய பேரு 90% இருக்காங்க. ஸோ அவங்க சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன மாரியான அட்வைஸ் நீங்க குடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இது எல்லா பிசினஸ்க்கும் குடுக்கக்கூடிய அட்வைஸ் தான். நீங்க நார்மலா இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்குவோம். நம்மால ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுவான்? நேரா 10 கோழி பண்ணை வச்சிருக்கவங்ககிட்ட போவான். என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்னு கேட்பான். அப்புறம் 2, 3 கோழி பண்ணைகள்ல உட்கார்ந்து அத இன்ஸ்பெக்ட் பண்ணி போவான். என்ன பிரச்சனை? நெறைய கேதர் பண்ணுவான். அவ்ளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவான். எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு, அப்புறம் அந்த கோழி பண்ணைய ஆரம்பிப்பான். ஆனா மார்க்கெட் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னா, நைட் முடிவெடுத்து காலையில. அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே. அப்போ ஒரு மார்க்கெட்டு சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணணும். எப்படி கோழி பண்ணை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்றீங்கல்ல. அது என்ன மார்க்கெட் மட்டும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அதைய படிக்கிறது, இல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பிடிக்கிறது. இதையுமே எப்படி ஒரு பிசினஸ நீங்க கையாளுறீங்களோ, அதே ஆங்கிள்ல கையாளுங்க. இது முதல்ல ஒரு பிசினஸ் இல்ல. இங்க எல்லாம் ஏதோ இன்னுமே ஏதோ ஒரு கேம்பிளிங் மாரியுமே, எல்லாம் குதிரை ரேஸ் மேல பணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரியுமே மார்க்கெட்ட கையாளுறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? நீங்க நைட்டு ட்ரம்ப் பேசல ஆரம்பிச்சு, காலையில ஃபெட் சேர்மன் பேசறத ஆரம்பிச்சு, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்ல யார் இப்ப சேர்மனா இருக்கிறாங்கிற வரைக்கும் இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணணும். ஏதோ விளையாட்டுன்னு அது இப்படி ஒரு கால், இப்படி ஒரு புட்டு அது கேம் விளையாடுற மாரி ஆயிப்போகுது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படித்தான் பார்க்குறாய்ங்க. வேற என்னமோ சும்மா ஒரு பை, செல் பட்டன மாறி, மாறி அப்படியே தட்டிக்கிட்டு இருந்தோம்னா, ரங்கோலி கோலம் மாரி ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ போட்டு விட்டுட்டு மார்க்கெட்ட கையாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இல்ல. மார்க்கெட் இஸ் அ சீரியஸ் பிசினஸ். மார்க்கெட் அப்படிங்கிறது சீரியஸ் பிசினஸ். அப்போ நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டடி பண்ணுங்க. சக்சஸ் ஆனவங்கள ஸ்டடி பண்ணுங்க. ஃபெயிலியர் ஆனவங்கள ஸ்டடி பண்ணுங்க. அதே மாரி அ படிக்க போறீங்கன்னா, இப்போ நம்மளே நெறைய பேர் ஒருத்தர்ட்ட படிக்க வர்றதுக்கு முன்னாடி அ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அத மட்டும் கேட்டுட்டு இருக்காதீங்க. குவாலிஃபிகேஷன பாருங்க. குவாலிஃபிகேஷன பாருங்க. நீங்க யார்ட்டருந்து என்ன படிக்கிறீங்க? என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா, இங்க மார்க்கெட்ல ஜெயிக்கக்கூடிய எல்லாருமே நாலேட்ஜபிள் வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னா அப்படி இல்ல. நெறைய பேருக்கு லக்லயும் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. ஏ 7 கிரகங்கள் உச்சப்பட்ட ஒருவர் எல்லா தொழில்லயும் ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருக்கிறார். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் தொழில் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது ஒரு தொழில் இது பண்றது முடிவு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி. முதல்ல அ ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்ககிட்ட போங்க. என்னென்ன பிரச்சனைகள்ல இருக்காங்க? என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் பேசுங்க. எப்படி நீங்க கோழிப்பண்ணைக்கு விசாரிக்கணும் விசாரிங்க. அதுக்கப்புறம் அது சார்ந்த எஜுகேஷன நோக்கி நகருங்க. அதுக்காக சரி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட 2 வருஷம், 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரு நம்ம பேசும்பொழுது, "ஓ! ஆப்ஷன்ஸ செல்லிங் கூட பண்ணலாமா? அது எப்படி வாங்காமயே விக்கிறது?" எத்தன 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழிச்சு. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வர முடியும். 4 வருஷம் கழிச்சு ஷார்ட் ட்ரேடா? அது எப்படி பொருள் இல்லாம விக்க முடியும்? ம்.
இதெல்லாம் கத்துட்டு உள்ள வரணும். இது எப்படின்னா, அந்த கார் ஓட்டிட்டு இருக்கும்பொழுது, பிரேக்கா? அப்படி ஒண்ணு இருக்கா? எங்க இருக்குது அது? அப்படிங்கிறது. இந்த மாரி நெறைய பேர் இப்படித்தான் மீட் பண்றோம் இந்த துறையில. அதுதான் பெரிய ஓகே. வருத்தமே. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, சக்சஸ் ரேட் இன்கிரீஸ் ஆகும். மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம லேட்டா போறோம். நம்ம சீக்கிரம் போயிறணும். மார்க்கெட் பண்ணவனெல்லாம் ஆல்ரெடி பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கான். ஆல்ரெடி கார் வாங்கிட்டான். ஓ! இந்த ஆங்கிள்ல வராதீங்க. மார்க்கெட் என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். மார்க்கெட்டு பிஎஸ்சி எல்லாம் 1876லேருந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கு புளிய மரத்துக்கு வச்சு பிஎஸ்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அ என்எஸ்சி 1992லேருந்து என்எஸ்சி இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 100 வருஷம் போனாலும் ஸ்டாக் மார்க்கெட் இருந்துகிட்டு தான் இருக்கும். 100 வருஷம் போனாலும் பிஎஸ்சி இருக்கு, என்எஸ்சி எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ஓகே. அதனால வந்துட்டு அ எல்லா பணத்தையும் விட்டுட்டு, இப்ப தான் எனக்கு மார்க்கெட் தெரிஞ்சது. எனக்கு கையில பணம் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில மார்க்கெட்ட விட்டு வெளிய போறவங்களலாம் நெறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். நெறைய பேரு பார்த்துட்டு, ஏதாச்சும் ஒரு துறையில ஒரு சாதாரண 12த் எக்ஸாம் படிச்சுட்டு தானே எக்ஸாம் எழுத போவீங்க. எக்ஸாம் எழுதி உட்கார்ந்ததுக்கப்புறம், இந்த கேள்வியா? இதுக்கு போய் படிச்சுட்டு வந்துர்றேன்ட்டு வெளிய போனீங்கன்னா, உடனேயே வாத்தியார் தட்டி வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாரு. மார்க்கெட்டும் அது மாரி தான். படிச்சுட்டு உள்ள வாங்க சக்சஸ் பண்ணிடலாம். ஓகே சார். கண்டிப்பா இவ்ளோ நேரமா வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேட்ல வந்து லாஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்? எப்போ வந்து அந்த ரிவென்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது? என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. குறிப்பா வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து உள்ள வரணும்? ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன மைண்ட் செட்டோட உள்ள வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசியிருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஓவர் நைட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்மா இருந்தா கூட, அதுல கன்டினியூஸ் லேர்னிங் நமக்கு கண்டிப்பா அவசியமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.